ஹலோ வியூவர்ஸ். ஈரானின் முன்னாள் அதிபர் ரைசியுடன் கடைசியாக ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ண நபர் எக்ஸாக்டா விபத்தில் என்ன நடந்தது, விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள் கையும் களவுமா ஸ்பெயின்ல மாட்டியிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். ரெண்டுமே ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோக்காக ஒதுக்கி சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த ஷோ. உலக அரசியல், முக்கிய நிகழ்வுகள், ஆயுத தொழில்நுட்பங்கள் பற்றி பேசப்படும் களம் இது. உங்கள் ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஈரானின் பிரசிடென்ட்ஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய கோலம் ஹொசைன் இஸ்மாயிலி ஈரானின் ரைஸுடன் பயணித்த நபர்களுள் ஒருவராக இருந்தார். 3 ஹெலிகாப்டர் பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது ரைஸின் பின்னாடி ஒரு 3வது ஹெலிகாப்டர்ல இவர் பயணித்த நபர். இவர் கொடுத்த தகவல் ரைசி மரணத்துல இருந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் அதெல்லாம் நிப்பாட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா என்னென்னமோ சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளுக்கு நாள் ஒவ்வொரு நியூஸும் இப்படிலாம் யோசிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதோ அமெரிக்கா தான் ஸ்பேஸ்ல இருக்கும் லேசர் பீம் வெப்பன் மூலமா ரைசின் ஹெலிகாப்டரை தாக்குனதான் சொல்றாங்க. இன்னொருத்த மொசாடே டைரக்டா மிசைலை ஏவி ரைசின் ஹெலிகாப்டரை போட்டு தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்றான். என்னென்னமோ சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ ஐ விட்னஸ் இவரே சொல்லியிருக்கிறாரு, இதை மட்டும் நம்புங்க. கோலம் ஹொசைன் இஸ்மாயிலி என்ன சொல்றாருன்னா, மதியம் பிரேயர் முடிஞ்ச பிறகு இவங்க 1 மணிக்கு கிளம்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் இருந்த வெதர் ஃபாகியாவோ ரைனியாவோ இல்லை, ஏ பர்ஃபெக்ட் வெதர் ஃபார் ஃப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சன்னியான வெதர் தான் இருந்திருக்கு. புறப்பட்ட 45 நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு மேகக்கூட்டம் இவங்க பயணத்துல இருந்திருக்கு, இவங்க வழியில இருந்திருக்கு. மேகக்கூட்டத்தை அவாய்ட் பண்ணும் காரணத்துக்காக ரைசியின் பைலட் ஓவர் த கிளவுட்ஸ் பறக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. இவர் ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த கான்வேயோடைய தலைவர். இந்த ஹெலிகாப்டர் ரைசின் பைலட் தான் ஹெலிகாப்டர் கான்வேயோடைய தலைவர். ஸோ இவரு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காரு, ஓவர் த ஸ்கை நீங்க பாருங்க அப்படின்னு. ஸோ இவங்களும் ஓவர் த ஸ்கை பறக்குறாங்க. ஆனால் ஒரு 30 செகண்ட் கழிச்சு இந்த 3வது ஹெலிகாப்டரின் பைலட் ஒரு சந்தேகப்படுறாரு, எங்க ரைசின் ஹெலிகாப்டரை காணோம். தொடர்ந்து 30 நிமிஷமா எந்த சிக்னலோ எந்த கனெக்ஷனோ இல்லை ரைசின் ஹெலிகாப்டர்ல இருந்து. இதனால சந்தேகப்பட்ட அந்த 3வது ஹெலிகாப்டரின் பைலட் உடனடியாக ரைசின் ஹெலிகாப்டர் பைலட்டுக்கு உடனே ரேடியோ சிக்னல் மூலியமா ஒரு கான்டாக்டை கொடுக்குறாரு. இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்டாக்டை கொடுத்துருக்காரு. பட் எந்த தகவலும் வரல. இதை உடனே இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, யார் இஸ்மாயிலி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்போ இந்த கனெக்ஷன் லாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற விவரம் கேட்டுட்டு உடனே லேண்ட் பண்ணுங்க, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு இஸ்மாயிலி சொல்லியிருக்கிறாரு. பட் அந்த கிளவுட்ஸ் இருந்த காரணத்தினால இந்த ஹெலிகாப்டர் அந்த மலைமுகடுகளை இவங்களாலே லேண்ட் பண்ண முடியல. 3வது ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் கிட்ட சொல்றாங்க, ஆஸ் எ ரிசல்ட் அந்த இடத்த ஒரு கொஞ்ச நேரம் வட்டம் அடிச்சு கீழே ஹெலிகாப்டர் இருக்கா இல்லை ஏதாச்சும் எமர்ஜென்சி லேண்டிங் இவங்க பண்ணியிருக்கிறாங்களா, ஏதாச்சும் கோளாறு ஏற்பட்டதா அப்படின்னு செக் பண்ணியிருக்கிறாங்க. ரைசி வந்த ஹெலிகாப்டரை காணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காப்பர் மைன் கிட்ட வரும்போது இவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது ரைசின் ஹெலிகாப்டர்ல இருந்து. யார் சிக்னல் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்ரீஸ் இமாம் சிக்னல் கொடுக்குறாரு. இது மாதிரி எங்கள் ஹெலிகாப்டர் வரும்போது மலை முகடுகளை இடிச்சு கிராஷ் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள்லாம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. யார் யார் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தப்ரீஸ் இமாமும் ஈஸ்ட் அஜர்பைஜானின் கவர்னரும் தான் உயிரோடு இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் உளுந்து கிராஷ் ஆன உடனே இந்த ரைசியும் அவர் கூட இருந்த ஃபாரின் மினிஸ்டர் அவரும் இறந்துட்டாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் மிச்சம் இருக்கிறவங்களே உயிரோடு இருந்திருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் அவுட்டு. ஸோ இந்த செய்தி கேட்ட உடனே ஹெலிகாப்டர் அவசரமா காப்பர் மைனுக்கு போய் லேண்ட் ஆகி தகவலை கமெண்ட் சென்டருக்கு கொடுக்குறாங்க. கமெண்ட் சென்டர் உடனே ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு சிக்னலை ட்ராக் பண்ண பாக்குறாங்க. பட் ஹெலிகாப்டர்ல இருந்து எந்த சிக்னலும் வரல. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் இவங்க டர்க்கி கிட்ட போய் பேராக்டர் ட்ரோன்லாம் வாங்கி செக் பண்ண வராங்க. அதற்கு பின்னாடி மீட்பு பணி நடவடிக்கை தொடருது. பட் மீட்பு பணி நடவடிக்கையில் ஏற்பட்ட சிரமம், ஒரு டிலே காரணமாக மிச்சம் இருந்த அந்த 2 பேரும், ரைசின் ஹெலிகாப்டர்ல இருந்த மிச்சம் இருந்த 2 பேரும் இறக்குறாங்க. அந்த இமாமும் ஈஸ்ட் அசர்பைஜான் ப்ராவின்ஸின் கவர்னரும் இறக்குறாங்க. ஸோ இதுதான் நடந்த நிகழ்வு. இதை யார் சொல்றாருன்னா, இந்த விபத்துல ஐ விட்னஸா இருந்த இஸ்மாயிலி சொல்லியிருக்கிறாரு. லைவ் ஐ விட்னஸ் சொன்னதுல இருந்து நாம என்ன எதிர்பார்க்கலாம்? நமக்கு என்ன புரிய வருதுன்னா, ஹெலிகாப்டர் அந்த கிளவுடி காரணமாக தான் மலை முகடுகளை இடிச்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம டிரான்ஸ்பாண்டர் இல்லைன்னு தர்க்கி சொன்னாங்க பாருங்க, அதையும் இங்கேயும் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆக்சிடென்ட் ஆன உடனே ரைஸ் இறந்துருக்கிறார். இதுதான் விஷயம். அடுத்து வாங்க நம்ம இந்திய செய்திக்கு போகலாம். நம்ம இந்தியாவின் சென்னை துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் ஃபுல் லோடடா ஸ்பெயினுக்கு போய் டாக் பண்ண போயிருக்கு. அந்த சமயத்துல அந்த கப்பல் பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு. இந்த ஷிப்பை நாங்க இங்க டாக் பண்ண விட மாட்டோம், இதுல ஃபுல்லா வெடிபொருட்கள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி இந்த ஷிப்பை டாக் பண்ண விடல. என்ன விஷயம், என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, நம்ம இந்தியாவின் சென்னை துறைமுகத்தில இருந்து சுமார் 27 டன் வெடிபொருட்களை ஏற்றி போன கப்பல் இது. இந்த கப்பல் டேனிஷ் பிளாக்டு கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது டேனிஷ் மெர்ச்சன்ட் வெசல் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த வெசல் இங்கே இருந்து இஸ்ரேலுக்கு 27 டன் வெடிபொருட்கள் 80,000 யூனிட்டுக்கும் மேற்பட்ட மோட்டார்ஸ் ஹச்சி மோட்டார்ஸ் அண்ட் அதோடைய செல்ஸை இது வந்து ஏற்றி போயிருக்கு. இதோடைய ஷிப்பிங் ப்ராசஸ் அந்த பேப்பர்ஸ் படி இந்த வெசல் இந்தியாவில இருந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடியது. சில பிரச்சனையினால இந்த ஷிப் ஸ்பெயினுக்கு போயிருக்கு. ஸோ ஸ்பெயின்ல இதை நிப்பாட்ட விடல. அண்ட் இந்த விஷயம் உடனே ஸ்பெயின் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது மாதிரி இந்தியாவில இருந்து ஒரு ஆர்ம்ஸ் ஏற்றிட்டு வந்து ஒரு கார்கோ ஷிப் இது மாதிரி நம்ம போர்ட்ல லேண்ட் ஆகிருக்கு, நம்ம போர்ட்ல டாக் பண்ண இருக்கு அப்படிங்கிற விஷயம் போகுது. உடனே ஸ்பெயினின் ஃபாரின் மினிஸ்டர் இது மாதிரிலாம் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்கிங்கை கேன்சல் பண்ணுறது. டாக்கிங்கை கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் உடனடியாக ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டாரு, இது மாதிரி இந்தியாவிலேருந்து இவ்வளோ டன் ஆர்ம்ஸ் ஏற்றிட்டு வந்திருக்கு ஒரு கப்பல், அது நேராக இஸ்ரேலுக்கு போக வேண்டிய கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக கிளப்பியிருக்காரு. ஸோ ஏன் இது பரபரப்பாக ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி மிடில் ஈஸ்டில் இப்போ எது மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இஸ்ரேல் எது மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, எது மாதிரியான ஒரு போர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இந்த நேரத்தில் இந்தியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஃபயராக இருக்கும். அதனால தான் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறாரு அந்த ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துருச்சு. மீடியாலாம் அவ்வளோக்கா எதுவும் வெளியில் வரல. சில பேர் மட்டுமே அதை கவர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பட் அப்போ அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. சம்திங் ஒரு இஷ்யூ, ஓகே அது அடுத்து கிளியரன்ஸ் ஆயிடும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்கு. செஜ் ரிபப்ளிக் நாடு தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்ம்ஸ் எங்களுக்காக வந்தது தான், நாங்கள் தான் இந்தியா கிட்ட வந்து இது மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தோம், ஸோ இது எங்களுக்கான ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவிலிருந்து யார் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா அப்படிங்கிற செய்தியும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற செய்தியும் பார்த்த பிறகு செஜ் ரிபப்ளிக் நீ அவ்வளோ நல்லவனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும். மியூனிஷன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற பொதுத்துறை ஆயுத உற்பத்தி நிறுவனம், பப்ளிக் செக்டர் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் இல்லை அண்டர் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனம் தான் இந்த மியூனிஷன்ஸ் எல்லாமே தயாரிச்சு, அதாவது இந்த 120 mm HW மோட்டார் ஷெல்ஸையும் மோட்டரையும் தயாரித்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 தான் இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு இந்த நிறுவனத்திலிருந்து ஆயுதங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லைசன்ஸ் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வழியாக தரப்பட்டது. ஸோ ஜனவரியில் கொடுக்குறாங்க, உடனே பிப்ரவரியில் இந்தியாவில் இருந்து கில்லர் ட்ரோன்ஸ் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி ஆகுது. எது மாதிரியான கில்லர் ட்ரோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார் லைனர் அப்படிங்கிற கில்லர் ட்ரோன்ஸ் இல்லைன்னா ஹெர்மிஸ் 900 அப்படின்னு சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன்ஸ் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஏற்றுமதி முடிஞ்ச உடனே ஏப்ரல் 18 உடனே இஸ்ரேலிடமிருந்து இதே மாதிரியான ஒரு ஆர்டர் மியூனிஷன் இந்தியா லிமிடெட் இருக்கிற கம்பெனிக்கு ரிப்பீட் ஆகியிருக்கு. இது மாதிரி எங்களுக்கு திருப்பியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் ரிப்பீட் ஆகிருக்கு. மேல இப்போ இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு இது மாதிரி மியூனிஷன்ஸ் ஏற்றி போன கப்பல் மாட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியிலே வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அக்டோபர் 7 ஏற்பட்டதுக்கு பின்னாடி இந்தியா ஃபுல்லாக ஹமாஸுக்கு எதிராக தான் இருக்கு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருக்கு. அண்ட் இது போக இந்தியா இஸ்ரேல் அப்படிங்கிற இரு நாட்டுக்கும் இடையே ஒரு நல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கு. டெக்னாலஜிக்கல் ரீதியா டிஃபென்ஸ் ரீதியா நல்ல பரிமாற்றங்கள் இவங்க நம்ம ரெண்டு நாட்டுக்கும் இடையே இருக்கு. மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட்ங்கிற நிறுவனம் மூலியமா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இதே மாதிரி நேரத்துல இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப செஜ் ரிபப்ளிக்கு 27 டன் ஆர்மோ ஷெல்ஸ் தேவையா இல்ல இஸ்ரேலுக்கு 27 டன் ஆர்மோ ஷெல்ஸ் தேவையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதற்கு நடுவில் செஜ் ரிபப்ளிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுக்கு தான் வந்தது, ஆக்சுவலா நாங்கள் இஸ்ரேல் வழியா லேண்ட் வழியா நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் சம் ரீசன்ஸ்னால நாங்கள் ஸ்பெயின் வழியா வந்திருக்கோம். ஸோ அதற்கான பேப்பர்ஸ் இதுதான், பார்த்து கிளியரன்ஸ் பண்ணி டாக் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்பெயின் இதற்கு உடன்படலை. எனக்கு சம்திங் ஃபிஷியா இருக்கு, இந்த கப்பல் இஸ்ரேலுக்கு போகும் அப்படிங்கிற பேப்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இஸ்ரேலில் நடக்கும் பிரச்சனை, மிடில் ஈஸ்ட்ல இருக்கும் ஒரு வாலட்டைல் சிச்சுவேஷன் காரணமா இந்த கப்பலை நாங்கள் டாக் பண்ண மாட்டோம், எங்கனால மத்திய கிழக்கு தரைக்கடல் பகுதியில் ஒரு பிரச்சனை வேணாம், அதனால நாங்கள் இந்த கப்பலை டாக் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு விடாப்படியா ஸ்பெயின் இப்போ நிற்கிறாங்க. ஸோ இதற்கு நடுவில் இந்தியா அண்ட் இஸ்ரேல் இவங்க சார்பாக ஏதாச்சும் இந்த கப்பல் பற்றி பேசப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வாயே திறக்கல. வெறும் தானா ஒரு 4-5 நாளுக்கு பிறகு செஜ் ரிபப்ளிக் வந்து இது என்னுடைய ஆயுதம் தான், எனக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தா பெருசா பல நாடுகள்கிட்ட இருந்து ஆமோ வாங்குறது இல்லை, ஃபுல்லா அமெரிக்காவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து ஆமோ வாங்கி தான் அவங்களோட ஸ்டாக் பில்ல நிரப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்கு. ஆனா இப்போ நடக்கும் ஹமாஸுடன் எதிரான பிரச்சனையில ரொம்ப நாள் நீண்ட காலமாக போர் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுவும் ஹமாஸுக்கு எதிராக இல்லை, ஹமாஸ், ஹெஸ்புல்லா இன்னும் ராக்ஸி கிட்ட இருந்த ஒரு எதிர்ப்புகளை இவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. மோரார்லெஸ் இது ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி தான் எடுத்துக்கலாமே, ஒரு நீண்ட நாள் நடக்கும் போரா தான் இருக்கு. ஸோ இது மாதிரியான நேரத்தில் அமெரிக்கா இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ ரஃபா பார்டர் அடிக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் போனீங்கன்னா அவனுக்கு நான் பாம்ஸ் ஷெல்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு செக் வச்சுட்டான். இஸ்ரேல் அவங்க தான் நினைச்சதை தான் பண்ணுவாங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த போர் ஒருவேளை இது மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக பரவுச்சுன்னா இஸ்ரேல் ஒரு பெரிய போருக்கு ரெடியாக வேண்டியது வரும். அந்த நேரத்தில் தாங்கிட்ட வந்து ஆமோ இல்லை,
தங்கிட்ட ஸ்டாக் வெளியில அப்படிங்கிற ஒரு சிரமத்துக்கு இஸ்ரேல் தள்ளப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க இப்பவே தன்னோட ஸ்டாக் பில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா இது மோட்டார்ஸ் அண்ட் மோட்டார் ஷெல் தான், வேற எதுவுமே இல்லை. இது வந்து இப்ப இஸ்ரேலுக்கு தேவையா இல்ல செஜ் ரிபப்ளிக்கு தேவையா? ஸோ பேப்பர் பத்தி இஸ்ரேலுக்கு இருக்கு, ஆனா ஷிப்பு போனது ஸ்பெயினுக்கு. இவங்க செஜ் ரிபப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இஸ்ரேலிருந்து லேண்ட் ரூட் வழியா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு. ஸ்பெயின்ல இருந்து செஜ் ரிபப்ளிக் இல்ல ஸ்லோவானியாவுக்கு போறது கரெக்டா இல்ல இஸ்ரேல்ல இருந்து ஸ்லோவானியாவுக்கு போறது கரெக்டா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்தியா இது மாதிரி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுதா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பேக்டோர் வழியா நிறைய ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பல நாடுகளுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தெரியல, மியான்மர்ல இப்போ ராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அங்கே இருந்த ஜனநாயக ஆட்சியை கலைச்சிட்டு இவங்க ராணுவ ஆட்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியான்மருக்கு கடந்த மே மாசத்துல இருந்து இந்தியாவில இருந்து $50.5 மில்லியன் மதிப்பு மிக்க ஆயுதங்கள், அதன் உதிரி பாகங்கள் தனியார் நிறுவனம் இந்தியாவின் பப்ளிக் செக்டர் இவங்க கிட்ட இருந்து போகிருக்கு. உங்களுக்கே தெரியும் மியான்மர்ல ராணுவ ஆட்சியில எது மாதிரி மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பேக்டோர் வழியாவும் ஆயுதங்கள் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். பல பேருக்கும் தெரியாது. எந்த நாடுகள்கிட்ட அதிகமான ஆர்ம்ஸ் மார்க்கெட் இருக்கோ அந்த நாடுகளின் வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அவங்களோட வளர்ச்சியை பாருங்க, அவங்க கிட்ட இருக்க ஆயுதங்களை பாருங்க, அவங்க ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர்ம்ஸ் டீலிங் பண்றாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி ரஷ்யா, அவங்களும் ஒரு பெரிய ஆர்ம்ஸ் டீலர் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டர் தான். ஸோ இது மாதிரி வளர்ந்த நாடுகள் எல்லாமே இது மாதிரி ஆர்ம்ஸ் பிஸ்னஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கிற நாடுகள் தான். இந்த நாட்டில் இருக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ இல்லை அந்த நாட்டில் இருக்கும் பிரைவேட் செக்டரோ கண்டிப்பாக இது மாதிரி பேக்டோர் எக்ஸ்போர்ட் செய்வாங்க. என்னடா இவன் திடீர்னு இது மாதிரிலாம் பேசுறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. சில நேரங்களில் சில உண்மையை நம்ம போட்டு உடைக்க வேண்டியது தான் வரும் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல. ஸோ ஆர்ம்ஸ் அழிவை உண்டாக்கும், ஆர்ம்ஸ் மார்க்கெட் பணத்தை உண்டாக்கும். இப்போ உங்ககிட்ட நானே விட்டுறேன், இந்தியா டு இஸ்ரேலா இல்லை இந்தியா டு செஜ் ரிபப்ளிக்கா அந்த ஆர்ம்ஸ் எல்லாமே நீங்களே முடிவை சொல்லுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான செய்தி இதுதான். 2 முக்கிய செய்திகள் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு முடிவு வைக்கக்கூடிய இஸ்மாயிலியின் அந்த பேச்சு, இன்னொன்று ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட், இந்தியா டு இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட். ஸோ 2 பற்றியும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களின் கருத்து என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கலாம். See you on next video friends. Until it's bye bye from Ayutham Ariyur.